அழிஞ்சிட்ருக்கிற பறவை இனங்களில் ஒன்று தான் இந்த சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆண் பறவை எப்படி இருக்கும், பெண் பறவை எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண் குருவியோட தொண்டை பகுதியில் கருப்பு நிறமாக இருக்குமா, அதோட உடல் பகுதி அடர் பழுப்பு நிறமாக இருக்குமா. இதே பெண் குருவி அப்படின்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்கிற ஒரு இனத்தை சார்ந்தது அப்படின்னும், கூடு கட்டுற காலங்களில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கூடு கட்டினதுக்கு அப்புறம் 1லேருந்து 3 முட்டை வரைக்கும் போடுமா. 14 நாட்கள் அடை காக்குமா. 15வது நாள் அதோட குஞ்சுகள் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டுக்குருவி பெரும்பாலும் பூச்சிகளை தான் சாப்பிடுமா. அதனால் தாய்க்குருவி என்ன பண்ணுமா, புழு பூச்சிகள்லாம் சேகரித்து அதோட குட்டிக்கு ஊட்டி விடுமா. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து 13 ஆண்டுகள் வரைக்கும் அது வாழுமா. ஆனால் இப்போ வேகமாக அழிஞ்சிட்டு வர்றது எதனால் அப்படின்னா, மனிதர்கள் விவசாயத்துக்காக பூச்சிக்கொல்லிகளை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதனால் புழு பூச்சிகள் அந்த பறவைகளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நவீன கட்டடங்களும் நம்ம நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். மரங்களை வளர்க்கிறத தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மரங்கள் தான் பறவைகளோட இருப்பிடமாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்ப்போம், சிட்டுக்குருவிகளையும் காப்போம்.